டிகுருஸ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கடந்த 4 நாட்களாக தமிழக அரசியலில் பலத்த மாற்றங்கள். அதில் ஒன்று, முன்னாள் முதலமைச்சருடைய மருமகனான சபரீசன் அவர்கள் தவேகாவுடைய 2 அமைச்சர்கள் A² எனப்படும் ஆதவ் அர்ஜுனா மற்றும் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் 2 பேருக்கும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளாராம். அதாவது அவர்கள் இருவரும் தன்னை ஊழல்வாதி என்று சொன்னதற்கு ஆதாரம் இல்லாமல் தன் மேல் அவதூறு தெளிக்கிறார்கள் என்றபடியாக அவர் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாராம். எனக்கு என்னன்னே புரியலைங்க. என்னங்க இது, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையை சொல்லக்கூடாதா? ஒன்றும் வேணாங்க. இவர் நோட்டீஸ் வந்ததாக சொன்ன அன்னைக்கு சாயந்தரம் இன்னொன்று ஒரு எக்ஸ்தலத்தில் வந்தது. ஜூனியர் எவிடன்ல இருந்து தேனியைச் சேர்ந்த விஷ்ணு அப்பா எலக்ட்ரிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்பவர், அவர் இன்னொரு கம்பெனிக்கு கன்சல்டண்டா 42 கோடிக்கு விண்மெல் ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்து, அது தவிர அந்த குரூப்புக்கு சப்ளை பண்ண 32 லட்சம் ரூபா பணம் கேட்டா நாங்க சபரீசனுடைய தம்பி கம்பெனி கொடுக்க முடியாது, பிரவீன் கணேஷுடைய கம்பெனி இது அப்படின்னு சொன்னாங்கன்றான். இப்போ இது அவர் லெட்டராக திரு நிர்மல்குமாருக்கு அனுப்பியிருக்கார். ஸோ நம்ம ஒன்றும் வேணாங்க, கூகுளில் போய் தேடி பாருங்க ஐயா. நம்ம சபரீசன் ஐயா சன்ஷைன் இவருடைய மாப்பிள்ளையாரத்துக்கு முன்னாடி ஊரில் இருந்தார். இங்கே மாப்பிள்ளையானப்புறம் அவருடைய மனைவி சன்ஷைன் ஸ்கூல்னு ஒன்று மடிப்பாக்கம் வேளச்சேரியில் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்த பிறகு, இன்னும் சொல்ல போனால் 2013 தமிழில் போய் தேடி பாருங்க, சென்னையிலேயே மிக அதிகமாக ஃபீஸ் வாங்கும் பள்ளி சபரீசனுடைய மனைவி செந்தாமரை ஸ்டாலின் நடத்தும் சன்ஷைன் பள்ளின்னு வந்துச்சு. 2021 இந்த ஆட்சி வந்த பிறகு குரோம்பேட்டில் இருக்கிற எஸ்எஸ்என்கிற அந்த குரூப், சுந்தரவல்லி குரூப்பை இவங்க வாங்கினாங்க. அவங்களுக்கு குரோம்பேட் மட்டும் இல்லாமல் பெருங்களத்தூர், இன்னைக்கு புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட ரொம்ப பக்கத்தில் இருக்கு, அங்கே ஒரு 100 ஏக்கர் பெருமானம் உள்ள அந்த பள்ளியின் மொத்த வளாகத்தையும் வாங்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன கணக்குன்னு தெரில. இது மட்டும் தானா? G² போய் நீங்கள் கூகுளில் தேடினா ஒரு 30-40 கம்பெனி பிரைவேட் லிமிடெடாக போயிட்டுருக்கு. அதில் 2-3 கம்பெனியில் அண்ணாச்சி திரு சபரீசன் டைரக்டராக இருந்திருக்காரு. 2023 வாக்கில் அந்த ரெய்டுக்கு அப்புறமாக அவர் அதுலேருந்து விலகி இருக்கார். அதுக்கப்புறமும் விடலை. வானம்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். சில பேர் வானத்தை இதோட எலான் மஸ்கோட போட்டி போடுறார், ஸ்பேஸ் எக்ஸுக்கு இப்போ ஃபைட்டு கொடுக்குறாருன்னா தெரியல, நமக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல அவர் என்ன பிளானுக்கு அந்த கம்பெனியை திறந்தார்னு. இப்பயும் பார்த்தால் அவர் பல நிறுவனங்களை நடத்துகிறார். அவருடைய கசின் பிரதர் பிரவீன் கணேஷ், அவர் பேரில் ஒரு 13 கம்பெனியில் டைரக்டராக இருக்கார். மோஸ்ட் ஆஃப் இட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை விண்மில் அல்லது சோலார் ஆல்டர்னேட் எனர்ஜியில் தான் இருக்குது. ஐ மீன், என்னுடைய ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக நான் இருந்த ஒரு காலத்திலேயே த்ரிஷே எனர்ஜிங்கிற ஒரு குரூப்பு, அது என்பிஏவாக ஆகி இந்தியன் பேங்க்கில் நான் பார்த்துருக்கேன். அந்த இதுக்கு அசட்டாக கொடுக்கப்பட்டது கேஎன் நேருக்கு சொந்தமானது. ஸோ இதில் எல்லாமே எப்படி லிங்க் போய் எங்கே நிற்கும்னு நமக்கு புரியும். ஸோ குறைந்தபட்சம் திரு சபரீசன் மற்றும் பிரவீன் கணேஷ் இப்போ வழக்கே வந்து விட்டது. ஸோ இப்போ அவங்களுடைய அத்தனை சொந்தமான கம்பெனி, எத்தனை கம்பெனியில் டைரக்டர்னு போடுறேன், தயவுசெய்து எடிட் பண்ணுறப்ப அதையும் காட்டிடுங்க, நீங்கள் மக்களுக்கு புரியும். ஸோ இப்போ எதுக்காக சபரீசன் இதை கொடுத்துருக்கார்? என்னன்னா, நம்மள மாதிரி ஆளுங்க பேசுறதுக்கு பயப்படணும். எவ்வளோ நாள் உண்மை. இன்னொன்று, சபரீசனும் முழு அரசியலில் இறங்கலான்னு பார்க்குறாரு. ஏன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் வேலை இல்லாமல் வீட்டுக்கு வர்றவங்க கூட அவரை கவனிக்காமல் இவரை பார்த்துட்டு போகிறாங்களாம். அதனால அவர் கல்யாணத்தில் போய் திட்டிக்கிட்டு இருக்காரு எல்லாரையும். இல்லை, அவர் பேரை சொல்லிட்டு அங்கங்கே அழுகாட்சி செய்யறதுக்காக ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் குளத்தூர் மக்களை சாபம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அரசியலில் வெற்றி தான் வாய்ப்பு. ஸோ விரைவில் முழுமையாக அரசியல்வாதியாக ராஜ்யசபாவில் ஏதாவது வரணும்னு பிளான் பண்ணுறார். அதுக்கு ஒரு கேவியட்டாக இதை ஆரம்பிக்கிறார். ஸோ இதுதான் விஷயம். ஆனால் சபரீசன் மீதான இந்த வழக்கு, அதாவது அவங்க 2 பேர் என்ன சொன்னாங்கன்னால், திரு ஆதவ் அர்ஜுனா சொன்னது என்னன்னு சொன்னால், போன ஆட்சியில் 32 மினிஸ்ட்ரிகள் இருந்தது. அதில் 16 மினிஸ்டர்களிடம் வாராவாரம் வரவேண்டிய பங்கை வாங்கி பார்ட்டி ஃபண்டை கலெக்ட் பண்ணது 16 மினிஸ்ட்ரிக்கு சபரீசனும், 16 மினிஸ்ட்ரிக்கு உதயநிதினும். இதை ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆடியோவில் என்ன வந்துச்சு? ஒரு வருஷத்துக்குள்ள 30,000 கோடி சம்பாதிச்சுட்டு மாப்பிள்ளையும் பிள்ளை பேரனும் எப்படி எங்கே போடுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. தாத்தா 60 வருஷத்தில் சம்பாதிச்சதே இவங்க 1 வருஷத்தில் சம்பாதிச்சிட்டாங்கன்னு பிடிஆர் ஆடியோ வந்துச்சா இல்லையா? ஸோ இது எல்லாமே தெளிவாக இருக்கிற விஷயங்கள்.
இதை தாண்டி நமக்கு மேலும் வருகின்ற தகவல்கள், நம்பர் 1, டாஸ்மாக் இடி ரெய்டு பண்ணி பிடித்த பொழுது கொஞ்சம் அவர்களுடைய இதை தாண்டி சில விஷயங்களை செஞ்சாங்க. உதாரணமாக திரு ஆகாஷ் பாஸ்கருடைய வீட்டை போய் சீல் வச்சாங்க. அதாவது அவங்களுக்கு டவுட் இருந்தால் உடச்சி பார்த்துருக்கலாமா, அவர் இல்லாத நேரத்தில் போவேனான்னு சீலை வச்சுட்டு வந்தாங்க. அது அவர்கள் மீறுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கும் நிலை வந்த பிறகு இன்னும் சின்ன சின்ன ஓட்டைகளை கண்டுபிடிச்சு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்பொழுது விஜய் ஆட்சி அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற அப்ஜெக்ஷன் பெட்டிஷன் அத்தனையும் வித்ட்ரா பண்ண போகிறாங்களா. தட் மீன்ஸ் டாஸ்மாக் உடைய மொத்த விசாரணையும் இடி மறு விசாரணை செய்யும். அப்பொழுது எம்டியாக இருந்த மிஸ்டர் விசாகனுடைய ஃபோனில் இருந்ததில் தான் திரு ஆகாஷ் பாஸ்கர் தம்பி மற்றும் இவர் இன்னொருவர் இது ரத்தீஷ், அந்த ரத்தீஷ் 350 கோடிக்கு ஒரு சின்னதாக வீடு ஈசிஆரில் கட்டினார்னு சொன்னாங்க. அந்த ரத்தீஷ் பெயர் ஏற்கனவே திரு KN நேருடைய வழக்கில் இது எஃப்ஐஆரில் போடப்பட்டுள்ளது. ஸோ உதயநிதியை டார்கெட் பண்ணாங்க. இப்போ இந்த விஷ்ணுப்பா வழக்கில் நேரடியாக திரு இது இவர் சபரீசன் இது பண்ணுறார். இன்னைக்கு காலையில் ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற அதிகாரி வேலை தன்னுடைய மகனுக்கோ யாருக்கோ வேலை வாங்கி தருவதற்கு முன்னாள் அமைச்சர் திரு மூர்த்தி பணம் கேட்டார்னு இன்னைக்கு ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு. அவரை விசாரணைக்கு அழைக்கிறாங்க. ஸோ விஜய் ஆட்சி இப்பொழுது முழுமையாக திமுகவை வளைக்கும் நோக்கத்தில் போய்கொண்டிருக்கிறது. நமக்கு வந்திருக்கிற இன்னொரு தகவல், இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காராம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்கனவே 2 துறைகளுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டோம். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக நிதியமைச்சரும் இது மின்சாரத்துறை சார்பாக அமைச்சர் நிர்மல்குமாரும் கொடுத்துருக்காங்க. இது 2மே சுட்டி காட்டுவது பெருமளவில் அரசு நிதியில் 30% வரைக்கும் லீக்கேஜஸ் ஆகிருக்கு. இதை தடுப்பதை நாங்கள் ஒரு SIT போடுறோம். அதற்கு இப்பொழுது பிரசன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒருத்தரோ அல்லது ஓய்வு பெற்றோரையோ போட்டி மானிட்டர் பண்ணணும்னு ஒரு லெட்டர் எழுதியதாகவும் தகவல் வருகிறது. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் தான் கொடுத்த வாக்குறுதிகள், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீ, மாதத்துக்கு 2500 ரூபா மகளிருக்கு, அதன் பிறகு எல்லா பஸ்லேயும் மகளிர் ஏறலாம், இதெல்லாம் முடியாட்டியும் கூட அஃபென்ஸில் போகிறதுக்காக இந்த ஆக்ஷனை எடுக்கிறார். ஸோ இதை கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு சபரீசன் போடுறார். பட் அதுக்கு முன்னாடியே வேறொரு கேஸ் வந்துருச்சு. ஸோ நிச்சயமாக நமக்கு எல்லாம் கண்டென்ட் கிடைக்கும். ஆனால் அதை தாண்டி விஜய் இதை கேஸ் போடுறதோட வேகமாக இன்னைக்கு BNS வந்த பிறகு 45 நாளில் ஒரு வழக்கம் முடிக்க முடியும். அஃப்கோர்ஸ் இது சிவில் கேஸ்ன்னு சொன்னால் 90 நாள் நினைச்சா முடிக்க முடியும். டெய்லி பேசிஸில் நடத்தணும்னு தான் MP MLA லேடுங்கிற அந்த ஸ்பெஷல் நீதிமன்றங்கள் இருக்கு. அப்படி செய்யாம இவரும் கேஸை போட்டுட்டு சும்மா விட்டார்னு சொன்னால், இப்போ திமுகவில் என்ன ஆயிடுச்சு, நேற்றைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அப்படின்னவங்க, முதல் குடும்பம்னவங்க இன்னைக்கு முன்னாள் எக்ஸ் கொளத்தூர் MLAன்னு ஆயிட்டார். விஜய் இதையே செய்தார், அவர் எக்ஸ் பெரம்பூர் MLA ஆகக்கூடாது. எனவே இந்த வழக்குகளை வேகமாக செய்யணும். இன்னும் சொல்ல போனால் திரு PTR சொன்னதுபடியாக லீக்கேஜஸ் இன் டாஸ்மாக் இஸ் அரவுண்ட் 60,000 crores. நேற்றைய தினம் கனிம வளத்துறையை சேர்ந்த லாரி ஓனர் சொல்றாங்க 50-60,000 ரூபா வருஷத்துக்கு வெள்ளையாக அரசுக்கு வர வேண்டியது தனியாருக்கு போகுது. இந்த 2ஐயும் பிடிச்சாலே 1,20,000 கோடி வருகிறது. இன்னும் எது EB டிரான்ஸ்போர்ட் இந்த இது அதுக்கு பேர் நெடுஞ்சாலைத்துறை, இதில் கொடுக்குற வருஷத்துக்கு 3 லட்சம் கான்ட்ராக்டில் 30% குறைச்சா ஆல்மோஸ்ட் 60-70%, 70,000 வாங்குகிற லோனை விட அதிகமாக மிச்சம் பிடிக்கலாம். எனவே விஜய் ஆட்சி வழக்குகளை நடத்த வேண்டும். நிதியை காப்பாற்றினால் தமிழகத்தை முன்னேற்ற இயலும். என்ன செய்வார் பார்ப்போம்.